அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் பானுஸ் ரெசிபீஸ் அண்ட் vlog. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 1/4 kg உள்ள அருமையான ஸ்பாஞ்ச் கேக்கு தான் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குக்கர்லேயே அதுவும் வாங்க பார்க்கலாம். முக்கால் கப் அளவுக்கு வந்து மைதா எடுத்திருக்கேன். அதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேன். 2 ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையாக சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப் சர்க்கரை, பொடி பண்ணி சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் வந்து நான் 1/4 கப் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அந்த மைதாவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மைதாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ரிஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜென்ரலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த அளவுக்கு நல்லா பேட்டரை வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டதுக்கப்புறம் 1/4 டம்ளர் வந்து பால் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் நான். இப்போ அதில் வந்து நல்லா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மேலே குக்கர் மேலே வந்து சுற்றி உள்ள லப்பரையும் விசிலை எடுத்துக்கலாம். இப்போ வந்து 20 to 35 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பரான அருமையான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்க பசங்க குழந்தைங்களாம் கேட்டாங்கன்னா உடனே ஈஸியாக ஹெல்த்தியாக இந்த கேக்கு வந்து செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸாக 1/2 ஹவர்லேயே செஞ்சிடலாம். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.